இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல், ஆளுநர் விசாரணை நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் அதிகார போட்டியில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது, இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதன் மீது ஆளுநர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது ரத யாத்திரை, பாத யாத்திரை ஊர்வலம் நடத்தி ராமர் கோவில் கட்டுவோம் என சொல்லி மக்களிடம் பணத்தை வசூலித்து அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டினார்கள். பக்தர்கள் கொடுத்த காணிக்கையில் கோடிக்கணக்கில் பணம் சூட்டப்பட்டுள்ளது. பக்தர்கள் கோவிலுக்கு கொடுத்த வெள்ளி, தங்கம், பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோவில் நிர்வாக குழு கூடி ஊழலில் தொடர்புடைய அனில் மிஸ்ராவை நிர்வாக குழு பொறுப்பில் இருந்து விலக்கி இருக்கின்றனர். மத்திய அரசின் செயலாளராக இருந்த லட்சுமி நாராயணன் ராமசரிதம் என்ற புத்தகத்தை செப்பு தகட்டால் செய்து கோவிலுக்கு வழங்கினார். இதில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க முலாம் பூசப்பட்டுள்ளது. அதுவும் தற்பொழுது காணவில்லை. ராமர் தான் பிரதான கடவுள், இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என கூறி பாஜக, RSS மக்களை ஏமாற்றி வாக்குகளை வாங்கியதோடு இந்து கோவிலில் கொள்ளையடிக்கின்றனர். எனவே CBI விசாரணை வைத்து கோவில் நிர்வாக குழுவை விசாரிக்க வேண்டும் என்றார். மேலும் புதுச்சேரியில் பலமுறை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்தி இலவச அரிசி திட்டத்தை மக்கள் கொண்டு வந்தனர். இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. கான்பெட் மேலாண் இயக்குநர் 8 கோடி ரூபாயை அமுத சுரபிக்கு மாற்றிவிட்டார். துணைநிலை ஆளுநர் இதற்கு ஒப்புதல் கொடுத்தாரா? 5 மாத கால அரிசி போடவில்லை. டெண்டரில் தலையிட்ட துணைநிலை ஆளுநரே இது குறித்து விசாரிக்க வேண்டும். புதுச்சேரியில் இலாக்கா இல்லாத அமைச்சர்களுக்கு வேலை இல்லை. சபாநாயகர் யார் என முடிவு செய்யப்படவில்லை. இதனை புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகார சண்டை நடக்கிறது. மக்கள் பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஓட்டு போட்ட பலனை மக்கள் இப்பொழுது அனுபவிக்கின்றனர். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. முதல்வர் ரங்கசாமி உட்பட அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் ஆளும் கூட்டணிக்குள் நிலவும் அதிகார போட்டி காரணமாக நிர்வாகம் முடங்கி பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி அமைச்சரவை அமைப்பதில் நீடிக்கும் தாமதத்திற்கான காரணத்தை முதலமைச்சர் விளக்க வேண்டும் என்றும், இதுகுறித்து நேற்று முன்னாள் MLA வானதி ஸ்ரீனிவாசனும் முதலமைச்சரே பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி பல மாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை உடைத்து குதிரை பேர அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய அவர், அதன் விளைவாக புதுச்சேரியிலும் ஆட்சி நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகார போட்டி காரணமாக முக்கிய அரசு திட்டங்கள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற மக்களை பாதிக்கும் வகையில் VBG ராம்ஜி திட்டம் செயல்பட்டு வருவதாக, மாநிலத்தில் மின்வெட்டு மற்றும் குடிநீர் பிரச்சினைகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை இதுவரை வழங்கப்படாதது அரசின் செயல்பாடற்ற நிலையை வெளிப்படுத்துவதாக சலீம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் நோ கேஸ் நோ காஸ்ட் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக கூறிய அவர், ஜூலை 6 முதல் 16 தேதி வரை விழிப்புணர்வு பேரணி நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்பொழுது இந்தியா கூட்டணி இல்லை என்றும், தாவேகா கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்துள்ளதாகவும் மாநில செயலாளர் சலீம் தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனை செவிலியரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற ஹோட்டல் ஊழியரை CCTV காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சண்முகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சசிகலா. இவர் நகர பகுதியில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று அதனை மருத்துவமனை வாசலில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றவர் பணி முடித்து இரவு 10 மணி அளவில் வெளியே வந்து பார்த்தபொழுது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனை அடுத்து தனது வாகனம் திருடு போய் இருப்பது தொடர்பாக பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் சசிகலாவின் வாகனத்தை திருடிச் செல்வது பதிவாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அண்ணா சாலையில் உள்ள ஒரு உணவகத்தில் சப்ளையராக பணிபுரியும் சந்தோஷ் என தெரிய வந்தது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் வறுமையின் காரணமாக இருசக்கர வாகனத்தை திருடியது தெரியவந்தது. தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் சந்தோஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
காரைக்கால் பத்திரிகையாளர் மன்ற புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் அமைச்சர் GNS ராஜசேகரன். காரைக்கால் மாவட்ட பத்திரிகையாளர் மன்றத்தின் புதிய அலுவலக திறப்பு விழா இன்று நடைபெற்றது. பழைய நீதிமன்ற வளாகத்திற்கு மாற்றப்பட்டுள்ள பத்திரிகையாளர் மன்றத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேலும் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் TKSM மீனாட்சி சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலந்துரையாடலில் காரைக்கால் மாவட்ட பத்திரிகையாளர்கள் தங்களது தொழில் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சரிடம் முன்வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் GNS ராஜசேகரன், பத்திரிகையாளர்கள் ஜனநாயகத்தின் முக்கிய தூண்களில் ஒருவராக உள்ளனர். அவர்களின் நலன் மற்றும் தொழில் சார்ந்த தேவைகளில் புதுச்சேரி அரசு எப்பொழுதும் அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறது. பத்திரிகையாளர்கள் முன்வைக்கும் நியாயமான கோரிக்கைகள் மற்றும் குறைகளை விரைவாக பரிசீலித்து அவற்றை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி அச்சு மற்றும் தொலைக்காட்சி பத்திரிகையாளர் சங்க தலைவர் முகமது ஃபரூக், துணைத் தலைவர் இளையராஜா, செயலாளர் முருகவேல், துணை செயலாளர் கணேசமூர்த்தி, பொருளாளர் அக்பர், செய்தி தொடர்பாளர் வேலுக்குமார், மூத்த பத்திரிகையாளர் ராஜ்மோகன், செல்வம், தியாகராஜன், ஜேம்ஸ் பாலி உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் 79 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் முதல் தவணை நிதிக்கான ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தற்காலிக சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த 79 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியாக தலா 1 லட்சம் ரூபாய் பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், அரசு வழங்கும் வீட்டு வசதி திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயனாளிகள் தங்களது சொந்த வீட்டு கனவை விரைவில் நனவாக்கி வீடு கட்டும் பணிகளை விரைந்து நிறைவு செய்ய வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் செந்தில்நாதன், இளநிலை பொறியாளர் சிவா, களப்பணியாளர் இளங்கோ, வில்லியனூர் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் துணை நிறுவனமாக பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பின் பிரத்யேக ஷோரூமை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் உள்ள வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸின் துணை நிறுவனமாக பிலிப்ஸ் கம்பெனியின் ஸ்மார்ட் லைட் ஹப் பிரத்யேக ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பிலிப்ஸ் ஸ்மார்ட் லைட் ஹப்பை திறந்து வைத்து முதல் விற்பனை துவக்கி வைத்தார். உடன் அமைச்சர் சிவக்கொழுந்து, தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மற்றும் வேல்முருகன் எலக்ட்ரிக்கல்ஸ் நிர்வாகிகளான குஞ்சிதம், வேல்முருகன், வசந்த முருகன், பிலிப்ஸ் நிறுவன ஜெகதீஷ் ஆகியோர் உடனிருந்தனர். தொழில் வணிகர்கள், வாடிக்கையாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். இங்கு உலகத்தரம் வாய்ந்த பிலிப்ஸ் நிறுவனத்தின் சுழலும் வண்ண விளக்குகள் மற்றும் பிலிப்ஸ் உயர்தர சோலார் வீட்டு உபயோக விளக்குகள், பிலிப்ஸ் நிறுவனத்தின் நவீன லைட், LED பல்ப் வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொண்டமாநத்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கி வரவேற்புரையாற்றினார். தலைமை ஆசிரியர் ஸ்ரீதேவி முன்னிலை வகித்து மாணவர்களின் விளையாட்டு திறனையும் உடற்தகுதியையும் மேம்படுத்தும் வகையில் இதுபோன்ற போட்டிகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை என சிறப்புரையாற்றினார். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் விரிவுரையாளர்கள் அன்பரசி, மகாலட்சுமி, நிரஞ்சனி மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் அனிதா மேரி, நீலாவதி, ஷியாமா, கலைமதி, ஹேமா, வள்ளியம்மை, கணினி பயிற்றுனர் சாதனா, அலுவலக ஊழியர்கள் மற்றும் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் இணைந்து பரிசுகளை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியில் பணிபுரியும் காவலர்கள் புருஷோத்தமன், நாகரத்தினம், வேலு மற்றும் உமாபதி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், பள்ளி பணியாளர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். திருப்புவனை தொகுதியில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது ஜெயந்தி விழா அனுசரிப்பு. திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் அமைச்சர் நமச்சிவாயம் வழிகாட்டுதலின்படியும் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனரான டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் 125வது ஜெயந்தி விழா சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. பூத் எண்கள் 18, 19 மற்றும் 20இல் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சமூக சேவகரும் பாஜக துணைத் தலைவருமான VM கிருஷ்ணா தலைமை தாங்கினார்.
நிகழ்ச்சியில் ஓபிசி அணி தலைவர் ராஜபூபதி, கேந்திர பொறுப்பாளர் மோகன், பூத் தலைவர் திருமூர்த்தி, சுரேஷ், சிங்காரவேலு, மூர்த்தி ரெட்டியார், நீலமேகம், விநாயகம், சொக்கலிங்கம், தியாகராஜன், சேகர் ரெட்டியார், குப்பம்மாள், ராஜேஸ்வரி, ஜெயா, செல்வி, கிருஷ்ணம்மாள், பார்வதி, அலமேலு உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. வில்லியனூர் தொகுதியில் முதியோர்களுக்கு இலவச போர்வை, காலணிகளை வழங்கிய எம்எல்ஏ ரவிக்குமார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. ஜிஎன் பாளையம், மூர்த்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு முதியோர் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். தொடர்ந்து முதியோர்களின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த அவர், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் தவளக்குப்பம் பகுதியில் எஸ்ஆர்எம் குரூப் ஆஃப் கம்பெனி நிறுவனர் ரமேஷ் புதிய முயற்சியால் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் ஹரிஷா மகால் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமி மகாலை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் விழாவில் புதுவை மாநில முன்னாள் சபாநாயகர் செல்வம், இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம், ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மோகன்தாஸ் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். இலவச அரிசி திட்டத்தில் மிகப்பெரிய ஊழல், ஆளுநர் விசாரணையை நடத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரியில் அதிகார போட்டியில் அரசு நிர்வாகம் முடங்கியுள்ளது, இந்திய கம்யூனிஸ்ட் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.